தயானி ஸ்டுடியோ உறவுகளுக்கு வணக்கம். 28/7/2026 செவ்வாய்க்கிழமை. என்றும் வழமை போல் உள்நாட்டு மற்றும் சர்வதேச முக்கிய செய்திகளுடன் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் டெங்கு பாதிப்பு தொடர்ந்தும் அதிகரிப்பு. இந்திய நிதியுதவி திட்டங்கள் குறித்து முக்கிய ஆலோசனை. நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா நீதிமன்றத்தில் ஆஜர். கொழும்பு 4 சிட்டி கொலை சம்பவம் திடுக்கிடும் உண்மை தகவல். நாட்டின் பல பகுதிகளில் மழை அதிகரிக்கும். அமெரிக்கா ஈரான் பதற்றம் இன்னும் நீடிக்கிறது. ஐரோப்பாவில் காட்டுத்தீ, ஆயிரக்கணக்கானோர் வெளியேற்றம். பிரிட்டனுக்கு பயணம் மேற்கொண்ட உக்ரைன் அதிபர் செலக்சிங். இலங்கை சுற்றுப்பயணத்திற்கான இந்திய டெஸ்ட் அணி அறிவிப்பு. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். இலங்கையில் டெங்கு பாதிப்பு தொடர்ந்தும் அதிகரிப்பு. இலங்கையில் இந்த ஆண்டில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. குறிப்பாக மேல் சப்ரகமுவ, தென் மற்றும் மத்திய மாகாணங்களில் அதிகளவான நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். மழைக்காலம் தீவிரமடைந்துள்ளதால் கொசு பெருகும் அபாயம் அறிவித்துள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. பொதுமக்கள் தங்களது வீடுகள் மற்றும் சுற்றுப்புறங்களில் தேங்கி நிற்கும் நீரை அகற்ற வேண்டும் என்றும், காய்ச்சல் ஏற்பட்டால் உடனடியாக மருத்துவரை அணுக வேண்டும் என்றும் அதிகாரிகள் வலியுறுத்தியுள்ளனர். இந்திய நிதியுதவி திட்டங்கள் குறித்து முக்கிய ஆலோசனை. இந்தியாவின் நிதியுதவியுடன் இலங்கையில் நடைபெற்று வரும் பல அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பான பிரச்சினைகளை விரைவாக தீர்ப்பது குறித்து நிதி மற்றும் திட்டமிடல் அமைச்சின் தலைமையில் முக்கிய கலந்துரையாடல் நடைபெற்றுள்ளது. இந்த திட்டங்களை தாமதமின்றி நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கைகள் குறித்து அதிகாரிகள் விரிவாக ஆலோசித்துள்ளனர். நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா நீதிமன்றத்தில் ஆஜர். நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தொடர்பான வழக்கு இன்று நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதனை அடுத்து அவர் நீதிமன்றத்தில் ஆஜராகியிருந்தார். வழக்கின் இரு தரப்பினரின் வாதங்களையும் நீதிமன்றம் பரிசீலித்ததுடன் மேலதிக விசாரணைகளுக்காக வழக்கு அடுத்த விசாரணைக்கு திகதி ஒத்திவைக்கப்பட்டது. இந்த வழக்கு தொடர்பான சட்ட நடவடிக்கைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும், நீதிமன்றத்தின் இறுதி தீர்ப்பு வெளியாகும் வரை மேலதிக கருத்து தெரிவிக்க முடியாது எனவும் சட்ட தரப்பினர் குறிப்பிட்டுள்ளனர். இந்த விவகாரம் அரசியல் வட்டாரங்களிலும் பொதுமக்களிடத்திலும் கவனத்தை ஈர்த்துள்ள நிலையில் வழக்கின் அடுத்த கட்ட விசாரணை மீது எதிர்பார்ப்பு நிலவுகிறது. கொழும்பு 4 சிட்டி கொலை சம்பவம். உயிரிழந்த சீன நாட்டவர் இணையவழி மோசடி குழுவுடன் தொடர்புடையவர் என தகவல். கொழும்பு 4 சிட்டி பகுதியில் அண்மையில் இடம்பெற்ற கொலை சம்பவம் தொடர்பான விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இந்த சம்பவத்தில் உயிரிழந்த சீன நாட்டவர் சர்வதேச அளவில் செயல்பட்டு வந்ததாக கூறப்படும் இணையவழி மோசடி வலையமைப்புடன் தொடர்புடையவர் என ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சந்தேக நபர்கள் சிலர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் இந்த கொலை சம்பவம் நிதி மோசடி மற்றும் குற்றக்குழுக்களிடையிலான மோதலுடன் தொடர்புடையது என்பது குறித்தும் விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. வெளிநாட்டு பிரஜைகள் தொடர்புடைய இந்த சம்பவம் இலங்கையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் முழுமையான விசாரணைக்கு பிறகே இறுதியான தகவல்கள் வெளியிடப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நாட்டின் பல பகுதிகளில் மழை அதிகரிக்கும். வானிலை ஆய்வு திணைக்களத்தின் தகவலின்படி தென்மேற்கு பருவமழை காரணமாக மேல் சப்ரகமுவ, தென், மத்திய மற்றும் வடமேற்கு மாகாணங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். சில பகுதிகளில் பலத்த காற்று மற்றும் கனமழையும் எதிர்பார்க்கப்படுவதால் தாழ்வான பகுதிகளில் வசிப்போர் மற்றும் மலைப்பகுதிகளில் பயணம் செய்பவர்கள் அவதானமாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அமெரிக்கா ஈரான் பதற்றம் இன்னும் நீடிக்கிறது. அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான பதற்றம் இன்னும் முழுமையாக குறையவில்லை. நேரடி மோதல் தற்போது இல்லாவிட்டாலும் மத்திய கிழக்கில் பாதுகாப்பு நிலைமை தொடர்ந்தும் கண்காணிக்கப்பட்டு வருகிறது. கடல் போக்குவரத்து, பிராந்திய பாதுகாப்பு குறித்து உலக நாடுகள் கவலை வெளியிட்டுள்ளன. ஐரோப்பாவில் காட்டுத்தீ, ஆயிரக்கணக்கானோர் வெளியேற்றம். ஐரோப்பாவின் சில நாடுகளில் கடுமையான வெப்ப அலை காரணமாக காட்டுத்தீ மிக வேகமாக பரவி வருகிறது.
தீயணைப்பு வீரர்கள் பல நாட்களாக தீயை கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். பாதுகாப்பு காரணங்களால் ஆயிரக்கணக்கான மக்கள் தற்காலிக முகாமுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். உக்ரைன் அதிபர் செலென்ஸ்கி பிரிட்டனுக்கு அதிகாரப்பூர்வ பயணம். அதிபர் செலென்ஸ்கி பிரிட்டனுக்கு அதிகாரப்பூர்வ பயணம் மேற்கொண்டு அந்நாட்டின் புதிய பிரதமர் ஆண்டி ஃபரன்ஹாம் அவர்களை சந்தித்து முக்கிய பேச்சுவார்த்தை நடத்தினார். ரஷ்யா உக்ரைன் போர் தொடர்ந்து நீடித்து வரும் நிலையில் உக்ரைனின் பாதுகாப்பை மேலும் வலுப்படுத்துவதற்கான இராணுவ உதவிகள், ஏவுகணை தடுப்பு அமைப்புகள், ட்ரோன் தொழில்நுட்ப ஒத்துழைப்பு மற்றும் பொருளாதார ஆதரவு போன்ற விடயங்கள் குறித்து இரு தலைவர்களும் விரிவாக ஆலோசனை நடத்தினர். இந்த சந்திப்பின் போது உக்ரைனுக்கு பிரிட்டனின் ஆதரவு தொடர்ந்து நீடிக்கும் என்றும், உக்ரைனின் இறையாண்மை மற்றும் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதில் பிரிட்டன் உறுதுணையாக இருக்கும் என்றும் பிரதமர் ஆண்டி ஃபரன்ஹாம் உறுதியளித்துள்ளார். புதிய பிரதமர் பதவியேற்ற பிறகு அவர் சந்தித்த முதல் வெளிநாட்டு தலைவர் செலென்ஸ்கி என்பதால் இந்த சந்திப்பு சர்வதேச அரசியல் வட்டாரங்களில் முக்கியத்துவம் பெற்றுள்ளது. மேலும் ரஷ்யாவின் தாக்குதல்களை எதிர்கொள்ள உக்ரைனுக்கு கூடுதல் பாதுகாப்பு ஒத்துழைப்பை வழங்குவது தொடர்பாகவும் எதிர்கால நடவடிக்கைகள் குறித்து இரு நாடுகளும் இணைந்து செயல்பட ஒப்புக்கொண்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த பயணம் ரஷ்யா உக்ரைன் போரின் பின்னணியில் உக்ரைனுக்கு மேற்கு நாடுகளின் ஆதரவு தொடர்ந்து உறுதியாக இருப்பதை உலகிற்கு மீண்டும் எடுத்துக்காட்டிய முக்கிய இராஜதந்திர நடவடிக்கையாக கருதப்படுகிறது. இலங்கை சுற்றுப்பயணத்துக்கான இந்திய டெஸ்ட் அணி அறிவிப்பு. இலங்கைக்கு எதிரான 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடருக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. அனுபவம் வாய்ந்த ரவீந்திரா ஜடேஜா மீண்டும் அணியில் இடம் பிடித்துள்ளார். ஜஸ்பிரீத் பும்ராவும் அணியில் இடம்பெற்றுள்ள நிலையில் அவரது பணிச்சுமை கவனத்தில் கொள்ளப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் டெங்கு பாதிப்பு தொடர்ந்து அதிகரிப்பு. இந்திய நிதியுதவி திட்டங்கள் குறித்து முக்கிய ஆலோசனை. நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா நீதிமன்றத்தில் ஆஜர். கொழும்பு ஃபோர்ட் சிட்டி கொலை சம்பவம் திடுக்கிடும் உண்மை தகவல். நாட்டின் பல பகுதிகளில் மழை அதிகரிக்கும். அமெரிக்க ஈரான் பதற்றம் இன்னும் நீடிக்கிறது. ஐரோப்பாவில் காட்டுத்தீ, ஆயிரக்கணக்கானோர் வெளியேற்றம். பிரிட்டனுக்கு பயணம் மேற்கொண்ட உக்ரைன் அதிபர். இலங்கை சுற்றுப்பயணத்திற்கான இந்திய டெஸ்ட் அணி அறிவிப்பு. இத்துடன் இன்றைய செய்திகள் முடிவடைகின்றன. தானி ஸ்டுடியோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை அழுத்துங்கள். எமது செய்தி உடனுக்குடன் உங்களை வந்தடையும். மேலும் உங்களது கருத்துக்களையும் தெரிவித்து லைக், ஷேர் செய்து ஆதரவு தாருங்கள். மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் உங்கள் அன்பின் தயானி. நன்றி, வணக்கம்.